ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா. அடா 247 தமிழுக்காக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும் அண்ட் மெயினா ரொம்ப பிகினரா இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால சிலபஸும் எக்ஸாம் பேட்டர்னும் என்ன அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஸோ பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்குள்ள ஹெட் ஆயிடலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆனுவல் கேலண்டரை பற்றி சொல்லுவேன். இது இல்லாமல் உங்களோட எக்ஸாம் ஸ்டேஜஸ் என்னென்ன அண்ட் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது இல்லாமல் சிலபஸ் என்னென்ன அண்ட் இது இல்லாமல் எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள், தென் புக் லிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடால என்னென்ன இப்போ கோர்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல். ஸோ இதில் எப்படி நீங்கள் இந்த நம்ம அடா கோர்ஸில் எப்படி நீங்கள் ஆஃபரோடு ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம். இந்த ஆனுவல் பிளானர் படி உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு இது எவ்வளோ நாட்கள் இருக்குது? இது ஜான்வரி மந்த்து தான். ஓகேயா? ஸோ இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே 10 மாதம் இருக்குது. ஓகேயா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு 11வது மாதம். ஓகே, 11 மாதம் கழிச்சு அப்படின்றது தான் உங்களுக்கு எக்ஸாம்ன்றதே நடக்கும். கிட்டத்தட்ட நிறைய டைம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைமில் இதை மட்டும்ன்றது ஃபோக்கஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2க்கு ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் தமிழ் போர்ஷனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ குரூப் 2க்கு யூஸ் ஆகும். இது எப்படின்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கிறப்ப எல்என்டி மெத்தட்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இது என்னென்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கணும், 2 டெஸ்ட்டு போடணும். ஓகே, வெறும் குரூப் 4 ஆஸ்பிரண்ட் மட்டும் இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸே ஒரு 30 கொஷின் சால்வ் பண்ணுங்கள் மினிமம் பிகினிங்கில். அடுத்தது படிக்கிறது லேர்னிங் வந்து 2 சப்ஜெக்ட், ஒன்று ஜென்ரல் தமிழும் இன்னொன்று ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்டும் படிக்கணும். ஓகே, இது கூட நீங்கள் மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ எல்என்டி டெக்னிக்ன்றது இந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் அண்ட் அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப் தான். 200 கேள்வி கேட்குறாங்க. அந்த 200 கேள்வியில் 100 கேள்வி உங்களோட ஜென்ரல் தமிழ் போர்ஷன்லேருந்தே வருது. பாதி கொஷின்ஸ் இதுலேருந்தே வருது. மீதி 75 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்தும் இன்னொன்று 25 கொஷின் ஆப்டிடியூட்ல இருந்தும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது 75, ஆப்டிடியூட் 25, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதில் ஜாஸ்தி இருக்குது, இதில் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு ஹை எஃபர்ட் போடணும் அண்ட் அடுத்தது இதுக்கு ஹை எஃபர்ட் போடணும். ஏன்னா இது 75 கொஷின்றது ஜாஸ்தி, ஆனால் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கணுன்றது அதை விட ஜாஸ்தி. அதனால இதையும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா 125 கொஷின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து நீங்கள் மெயின் ஃபோக்கஸாக பண்ணணும். ஸோ ஜிஎஸ்லேயும் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? இதில் உங்கள் பொது அறிவியல், புவியியல், அது இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய வரலாறு. ஓகே, ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி, அது இல்லாமல் இந்திய தேசிய இயக்கம். இது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துலனா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இந்த 3மே இருக்குது. அந்த மாடர்ன் இந்தியா தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியாவும் வரும். ஓகே, அடுத்தது பாலிசி, இந்திய ஆட்சியல். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, கான்ஸ்டியூஷன் உருவாருக்கு முன்னாடி என்னென்னா ரூல்ஸ் இருந்தது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் இப்போ கான்ஸ்டியூஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று இந்தியன் எக்கானமி, இன்னொன்று டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே எப்படி 3 பார்ட் இருக்கோ இங்கே 2 சப்ஜெக்டாகவே இருக்குது. இங்கே ஹிஸ்ட்ரி தான் 3ஆக பிரியுது, இங்கே சப்ஜெக்டே 2 இருக்குது. ஸோ இந்த இந்தியன் எக்கானமி வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்ஸ் அப்புறம் இது இல்லாமல் சங்கர் கணேஷ் கர்பை அவர்களுடைய புக்கில் படிக்கலாம். ஓகே,
அடுத்தது இது இல்லாமல் யூனிட் 6 போகிறீங்கன்னு வைங்களேன், அது என்ன, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. 20 கேள்வி கேட்குறாங்க இதிலேருந்து. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் உங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து படிச்சிட்டோம், இல்லை ப்ரொஃபஸர் தர்மராஜ் அவர்களுடைய புக்கும், இல்லை இவருடைய ஜி வெங்கடேஷன் அவர்களுடைய புக்கோ ஏதோ ஒன்று படிக்கலாம். தென் அடுத்தது, ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் மட்டும், அப்புறம் பாலிட்டி, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் படித்தா போதும், மற்றதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் படிக்க தேவையில்லை. ஓகே, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா புக் படித்தா போதும். அதுவுமே நீங்கள் இந்தியன் எக்கானமி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா புக்குன்றது பெருசாக தேவைப்படாது. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது இது இல்லாமல் ஆப்டிடியூட், ரீசனிங், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குது, அருண் சர்மா புக் இருக்குது, என்ன புக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பேஸ் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேயா, நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ். ஓகேயா, ஸோ ஜென்ரல் தமிழ் வரும். ஸோ பொது தமிழ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது எவ்வளோ, 100 கேள்வி. ஓகே, அப்போ இது எங்கேருந்து படிப்பீங்க, இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படிக்கணும். இது வந்து 2023, 2012, இது இல்லாமல் 2003, 2012, 2023 இந்த இயரில் வந்த புக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன படிக்கணுன்றத பூபதி சார் வந்து வீடியோ போட்டிருப்பார் இன் டீட்டெயில்டாக. ஓகே, அதை வந்து நான் இதில் சொல்கிறத விட நீங்கள் அதில் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ நான் என்னென்ன புக்ஸுன்றது இப்போ சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் 2 அடிஷ்னல் புக் இருக்குது. ஓகேயா, ஸோ ஒன்று வந்து தேவிரா அவர்களோடதும், இன்னொன்று வந்து தமிழ் வளர்ச்சியல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புக் இருக்கும். ஓகே, ஸோ அந்த புக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஜென்ரல் தமிழ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பூபதி சார் வந்து வீடியோ போட்டிருப்பாரு, அது இன் டீட்டெயில்டாக. ஓகேயா, ஏன்னா நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட், ஸோ ஜென்ரல் தமிழுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது. ஓகே, ஸோ எங்கெங்கே என்னென்ன படிக்கணுன்றது முதற்கொண்டு சொல்லியிருப்பார். ஓகே, தென் அது இல்லாமல் ஃபோக்கஸ் ஏரியா, என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தமிழ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அப்புறம்தான் இது எல்லாமே. ஓகேயா, ஸோ ஆர்டரை மாற்றி எழுதிட்டேன். ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் ஆப்டிடியூட், ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் இது, அதுக்கப்புறம் தான் இதுன்னு இல்லை, நீங்கள் ஒரே நாளே வந்து தமிழும் ஆப்டிடியூடும் போட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே தமிழ் படிக்கிறதும், மத்தியானம் வந்து தூக்கம் வர டைமில் ஆப்டிடியூட் போடுறதும், நடுவில் இருக்கிற டைமில் இது 3ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். ஓகேயா, ஆஃப்டர்நூன் டைமில் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். ஓகேயா, மார்னிங் வந்து தமிழும், ஏர்லி மார்னிங், அதே வந்து மார்னிங் டைம், அதாவது உங்கள் 10 மணிக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த டைம் வந்து உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மேக்ஸ் போடலாம் அண்ட் டெஸ்ட்டும் போடலாம். ஈவினிங் டைமில் ஈஸியான சப்ஜெக்டாக எடுத்து படிங்க, ஏன்னா எனர்ஜி ஆல்ரெடி கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட், உங்களுக்கு எது ஈஸின்னு இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. செகண்டரி லெவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கிறது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இதில் ஏன்ஷியன்ட் மெடிவல் ரெண்டுமே வந்துடும். தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சியியல். ஓகேயா, ஸோ அது பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இது இல்லாமல் கடைசியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் சயின்ஸும் படிக்கணும். இது வந்து 9th 10th புக்கு மோஸ்ட்டாக வந்து சயின்ஸில் இருக்கிறது படித்தா போதும். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கேட்குறாங்க, அந்த போர்ஷன் நீங்கள் பார்க்கணும். சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், அது இல்லாமல் பாலிட்டி எக்கானமியில் ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இதில் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அது இல்லாமல் பட்ஜெட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதிலேருந்து உங்களுக்கு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 1 குரூப் 2னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லி கேட்பாங்க, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃபேக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பாருங்கள். புக் லிஸ்ட் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு பேசிக் புக்ஸ் தான் மெயினாக இதுக்கு தேவை.
குரூப் 4க்கு. ஆனால் நான் சொல்கிற சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா புக்ஸு பாருங்கள். ஓகே, ஸோ நான் சொல்கிற சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா புக்கு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதில் உங்கள் பேசிக் புக்ஸ்னால் 6th to 12th எஸ்எஸ் புக்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் 6th to 10th சயின்ஸ் புக் படிக்கணும். இது இல்லாமல் இந்த அட்வான்ஸ்டு புக்ஸுன்றது இது எல்லாத்தையும் படிக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் சொல்கிறதுக்கு மட்டும் அட்வான்ஸ்டு புக்ஸ் படிங்க. ஒன்று பாலிட்டி, இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்த், தமிழ் மீடியம்னா பிரகதீஷன் பப்ளிகேஷன். அடுத்தது எக்கானமி, அதுக்கு வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களுடைய புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. அதில் ஏதோ ஒன்று படிக்கலாம். இன்னொன்று டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எந்த ஒரு கைடுனாலுமே ஓகே, கைடு வாங்கிக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு இதில் ஏதோ ஒரு புக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று போதும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஆப்டிடியூட் வந்து நீங்கள் புக்கு மெயின் இல்லை, புக்கு வச்சு நீங்கள் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேயா, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறது மேம்? மந்த்லி கம்பைலேஷன்ஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது. ஓகேயா, டிஎன் கரியர் சர்வீசஸில் போடுறாங்க. அண்ட் இது இல்லாமல் நான் முதல்வன் ஐ திங்க் ஸோ தேர் இஸ் வீடியோஸ் ஆர் பிடிஎஃப்ஸ் ஆன் தட். ஆனால் டிஎன் கரியர் சர்வீசஸில் கண்டிப்பாக போடுறாங்க, அது கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை வெளியிலனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஆனால் தினம் சும்மா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற பழக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை மாற்றிக்கோங்க. ஓகேயா, ஸோ மெயினாக உங்களோட இருக்கிற டைமில் ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது? இந்த இருக்கிற டைம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எக்ஸாமே December 12 தான். ஸோ மோஸ்ட்டாக குரூப் 4 மெயினாக படிக்கிறவங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிற ஆளுங்க ஜாஸ்தி இருப்பாங்க. ஓகேயா, அதனால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த October 25க்குள்ளே நீங்கள் எல்லாமே ஜிஎஸ் அப்புறம் தமிழ் எல்லாமே அப்படியே டிப்பில் இருக்கணும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும். தென் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து குரூப் 4 உடையது லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் சால்வ் பண்ணணும்னு வர்றப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய இது டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன்றது இருக்கணும். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு 2 மாதம் வந்து ஜென்ரல் தமிழ் படிங்க. மெயின் ஃபோக்கஸ் நிறையா டைம் அதுக்கு ஒதுக்குங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதே மொத்தம் 5 மணி நேரம்னா அதில் ஒரு 3 மணி நேரம் இதுக்கு இருக்கணும். 10 மணி நேரம்னா ஒரு 6 மணி நேரம் இதுக்கு இருக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரமும் போர்ஷன் முடியும். ஜென்ரல் தமிழ் முடிச்சிட்டாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அது ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் முடிச்சிடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம் 2 மாதம்லாம் ரொம்ப ஜாஸ்தி, சீக்கிரமே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ்சில் நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. ஓகே, இதை வந்து ஒவ்வொரு டைம் அலாட் பண்ணி நீங்களே வந்து உங்களோட ஸ்ட்ரக்சரை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ அவ்வளோதான் இந்த செஷன், இதோட முடிச்சாச்சு. நம்ம அடால இப்போ குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து January 20 இது செகண்ட் பேட்ச். இது இல்லாமல் சிந்தனை 2.0 அப்படின்ற பேட்ச் உங்களுக்கு January 23 வருது. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற பேட்ச்சு. இன்னும் வந்து சிந்தனை 2.0 வந்து உங்கள் வெப்சைட்டில் வரல. இது இல்லாமல் குரூப் 4க்கான பேட்ச் வந்து January I think 30 அந்த டைமில் வரும். ஓகேயா, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் வேணும் அப்படின்னா நம்ம பொங்கல் டைமில் ஓகேயா 27% ஆஃபரோட உங்களுக்கு கோர்சஸ் கொடுப்போம். அதுக்கும் ஒரே கோடு தான் YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அண்ட் இது இல்லாமல் என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் இது இல்லாமல் ADA247 தமிழ் டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.